சுந்தரா டிராவல்ஸ் படத்துல ரொம்ப மிக முக்கியமான நடிகர்களுக்கு ஈக்குவலா அந்த படத்துல ஒரு கதாபாத்திரம்னா பஸ்ஸும் அந்த எலியும் தான். ஸோ இந்த காம்பினேஷன் எப்படி அமைஞ்சது? ஆக்சுவலாக இது வந்து மலையாளத்தில் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோம். அதில் வந்து நானும் பார்ட்னராக தான் இருந்தேன். அப்புறம் தமிழில் வந்து எடுத்தோம். மலையாளத்தில் எலியை கொஞ்சமாக தான் வச்சோம். தமிழில் வந்து கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தி வைப்போம் அப்படின்னு சொல்லி தமிழில் ஜாஸ்தி வச்சோம். ஸோ அதோடைய வேலையை நல்லா அங்கேயும் ஆக்சுவலாக இந்த படம் வந்து மலையாள ஹிட்டு, தமிழ் ஹிட்டு, கன்னட ஹிட்டு, தெலுங்கு ஹிட்டு, ஹோல் லாங்குவேஜ் அந்த கதையோடைய தன்மை அது ஹிட்டாச்சு. அதனால் எல்லாத்துக்கும் அது ஒரு ஹாப்பியான ஒரு படம். அன்னைக்கு சந்தோஷப்பட்டதை விட இந்த 23 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஜென்ரேஷன்கள் யாருக்கும் தெரியாதில்ல. ஆனால் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. சரி பார்க்கணுன்னு ரிலீஸ் பண்ணுறேன் நான். அந்த எலி கிராஃபிக்ஸ்லாம் அன்னைக்கு எப்படி பண்ணாங்க சார்? அன்னைக்கு தான் வந்த டைம்னு நினைக்கிறேன். அது சின்ன ஒரு 10 செகண்ட் தான் இருக்கும் நினைக்கிறேன். அது மலையாளத்தில் அதை வைக்கலை. நான் இங்கே வைக்கணும்னா அந்த வடிவேலுக்கு ஈக்குவலாக ஒன்று வேணும்ல. அப்போ நீ எத்தனை வாட்டியை நீ அடிச்சுக்கிட்டே இருப்ப, வாடா வாடா அப்படின்னா அவர் ரியாக்ஷன் கொடுத்தார்ல. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அப்போ ஒருத்தர் சொன்னார், இது மாதிரி எலியெல்லாம் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் சிஜி பண்ணுறதுக்கும் அன்னைக்கு பண்ணதுக்கும் வேறு. அன்னைக்கு டல்லாக தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ பண்ணி கொடுத்தாங்க. அது பயங்கர கிளாப்ஸ் அந்த எலி. இப்போயே நம்ம அந்த படம் வந்து எலி படம்னு தானே சொல்கிறாங்க.